இதே கல்யாண சுந்தரம் 2019 இந்த பொள்ளாச்சி சம்பவம் நடக்கும்போது நாடாளுமன்ற தேர்தலில் பேசுற நல்ல ஞாபகம் இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெண்கள் மீது கை வைத்தால் வெட்ட வேண்டியது கைகளை அல்ல தலையை. பாகவலி வசனத்தை முதல்ல பேசுறதே கல்யாண சுந்தரம் தான். கீழே உட்காந்து கை தட்டினேன், பாக்கெட்ல இருந்து எடுத்து கிழிச்சு எரிஞ்சேன். அன்னைக்கு பெண்கள் மீது கை வைத்தால் வெட்ட வேண்டியது கைகளை அல்ல தலையை. இதே எங்கள் அதிகாரம் இருந்தால், சீமான் அதிகாரம் இருந்தால் 15 நாள்ல பால் ஊத்திருப்புன்னு பேசின கல்யாண சுந்தரம் இன்னைக்கு பொள்ளாச்சி வழக்கில் எங்கள் ஆட்சி அதிகாரம் திழுக்கும் போது நாங்கள் நடவடிக்கை எடுத்தோங்கிறாரு. அன்னைக்கு ஒரு நாம் தமிழ் இருந்தாரு. பொள்ளாச்சியில பாதிக்கப்பட்ட பெண்ணை போய் நான் பார்த்தங்கிறாரு. பார்க்கும்போது எங்க இருந்தீங்க? அதிமுக போய் பாத்தீங்களா? நாம் தமிழ் போய் பாத்தீங்களா? எப்போ சிபிஐ கொடுத்தீங்க? பொள்ளாச்சியில சம்பவம் நடைபெறுது, எஃப்ஐஆருக்கு போனா பெண் காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் போடல, போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போடல. அந்த பெண்ணினுடைய வீடியோ வெளிவந்த பிறகு, சமூக வலைதளங்களில் பேசப்பட்ட பிறகு, எதிர்கட்சிகள் கண்டன குரல் எழுப்பிய பிறகு, எல்லா கட்சிகளும் குதித்த பிறகு, மகளிர் அமைப்புகள், பெண்ணுரிமை போராளிகள் எல்லாரும் வந்த பிறகுதான் எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் போட்டு உடனடியாக கைது நடக்கல, தாமதம் ஏற்படுது. ஏன்? ஆளுங்கட்சியின் அழுத்தம் இருக்கு. அப்ப ஆளுங்கட்சியின் அழுத்தம் இருக்கு. அதைத்தான் தம்பி இடுமானம் கத்திக்கிறான். ஆளுங்கட்சியின் அழுத்தம் இருக்குன்னா அங்க அழுத்தம் கொடுத்த நீங்கள் இங்க எப்படி பேச தகுதி இருக்கா? 2 பேரும் ஒண்ணுதானே அப்படின்னு கேள்வி எழுப்புறான். உடனே பத்திக்கிச்சு, பதறிட்டாப்ல.